ஐயையோ, வெளியில போறோம்னு வீட்டை விட்டு காலையில கிளம்பணும். சாயங்காலம் தான் வந்து நிக்கிறோம். வீட்டுக்குள்ள போவோமா வேண்டாமா? அத்தை கிளவி வேற அங்கிட்டும் இங்கிட்டுமா பத்திரக்காளியாட்டும் நடந்துட்டு இருக்க. சகனமே சரியில்லை. என்ன பண்ணி தொலைக்கட்டும், வலது காலை எடுத்து வச்சு உள்ள போவோம். நில்லடி, எங்கிட்டி போய் ஊர் சுத்திட்டு வர இவ்வளவு நேரமா? என்ன மருமவள, ஊர் சுத்ததுக்கு நேரம் காணுமா? காணாதே, எங்க அம்மாவும் நீங்களும் கரைச்சி கொட்டுவீங்க தான் வந்தேன். ரொம்ப நல்லது. பெரிய ஆள்கிட்ட இப்படியே சின்ன பொண்ணு பேசுவ? உனக்கு இதான் சொல்லி தந்து வளர்த்தனா? ஏம்மா போது நிறுத்து. ஊருக்குள்ள ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போயிடுச்சு. எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிட்டு. ரொம்ப வயிறு பசி, சோத்த போடுமா. சும்மா நின்று இதே பேசிக்கிட்டு. இவ சரி தெரிஞ்சது தானே, சோத்த போட்டு கொடுங்க, தின்னுட்டு உறங்கட்டும். வந்து தொலை, கிச்சன்ல வந்து நல்லா கொட்டிக்கோ. ஓஹோ, எங்க மாமியா சொன்னாதான் நீ சோறு போட்டு தருவ, அப்படிதானம்மா? ஆமாட்டி, இப்ப மட்டும் அவங்க இல்லைன்னா தொடப்பு கட்டியால அடிச்சு வெளில வரட்டிருப்போனீங்க. அட பொண்ணம்மா, இப்படி ஒரு மானங்கிட்ட சோறை வாங்கி திங்கணுமா? யாரு உனைய திங்க சொன்னா? பட்னியா கடை மருமவளே. நம்ம மைண்ட் வைஸ் எப்படி அந்த கிழவிக்கு கேக்குது? அட கூறு கட்டவளே, மைண்ட் வைஸ்னு நினைச்சி சத்தமா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கேட்காம என்ன பண்ணும்? அம்மா இன்னுமா சோத்த போட்டுட்டு இருக்க? என்ன குழம்பு வச்ச? வெள்ளிக்கிழமை என்ன ஆட்டுக்கறியா வைப்பேன். சாம்பாரும் கீரையும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிருக்கேன். சாம்பாரா? சரி, என்னத்தையோ போடு, ஊட்டி விடுமா. பொன்னம்மா, நான் இதுல உட்காந்துக்கு வேணா. நீ ஒவ்வொரு வாயா அள்ளி தருவியா? நான் மம்மம்னு சாப்பிடுவேனா? ஏமுட்டி, கை கால் விளங்காம கிடைக்கியா? ஒழுங்கு மரியாதையா அள்ளி தின்னு. என்னம்மா நீ இப்படி புசுக்குன்னு பேசுற? ஊட்டிதாமா. நாளைக்கு எங்க மாமியா வீட்டுக்கு போயிருவேன். யார் எனக்கு தருவா சொல்லு? இப்படியே சொல்லி சொல்லி நம்மள கரைய வச்சிருவா. இந்த அள்ளி தாரே போட்டு போட்டு தின்னு. ஏ பொண்ணாத்தா, சாம்பார்ல ஏன் இவ்வளவு மிளகா பொடி போட்டு வச்சிருக்க? ஏமட்டி, ரொம்ப காரமாவா இருக்கு? தண்ணி எடுத்து குடியாமட்டி. உங்க மாமியா தான் சொல்லிச்சு, எது செஞ்சாலும் கொஞ்சம் காரமா வைங்க, எனக்கு காரம் சாரமா சாப்பிட்டு தான் பழக்கம்னு. அந்த ஆள் தான் கூட 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு வச்சேன். எங்களுக்குலாம் அப்படி தெரியலையே. ஏ அப்பா, மிளகா பொடி அள்ளி தட்டிட்டு இப்படிலாம் கதை அடிக்காத போமா. இருட்டி, கொஞ்சம் காண்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு தரேன். ரொம்ப காரம் தெரியாது. பல வித்தைகளை கையில வச்சிருக்க. என்னம்மா நீ? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமா, வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சா? உன் புருஷன் எங்கே போனாரு, என்ன ஏதுன்னு கேட்டியாட்டி? அவர் சாப்பிட்டாரா இல்லையா, ஏதாவது ஒன்று விசாரிச்சியா? ஆமாம்மா, கேட்கணும்னு நினைச்சேன். அவர் ஆளை காணமே, எங்க போனாரு? மாப்பிள்ளை மதியானமே சாப்பிட்டு கிளம்பி போனாரு. அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, நான் போகணுன்ட்டு. இன்னும் வர காணப்பாரு. ஒரு போனடியே. ஏதாச்சும் வேலை விஷயமா போயிருப்பாங்களா இருக்கும். போன்லாம் எதுக்கு அடிச்சுக்கிட்டு? வர தெரியாதா? வருவாரு, பெசாட்டி ஈரி. வேலை விஷயமாவா? உமா புருஷன் கூட லட்டி போனாரு. கிருஷ்ணா அண்ணன் கூட தானே போயிருக்காரு. வருவாரு. நீ மட்டும் என்னமோ வித்தியாசமா இருக்கட்டி. ஒவ்வொருத்தையும் அவன் மாப்பிள்ளை வெளில போயாச்சுன்னா 100 பவுன் அடிச்சிருவாளுவோம். வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ என்னன்னா போன் அடிக்க மாட்டேங்கிற. என்னத்த சொல்ல? வெளியில போனா ஆளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதாமா? போன வேலை முடிஞ்சா அவர் பாட்டுக்கு வர போறாரு. இதுக்கு எதுக்கு நம்ம போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? பரவாயில்லையே சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு சில விஷயத்துல கூறி இருக்குட்டி. சரி சரி பொண்ணாத்தா, மூஞ்சுக்கு முன்னாடி ரொம்ப புகழாத. சோத்த அள்ளித்தா. வெக்கமா வருதுல்ல? எது வெக்கமா உனக்கா? வேற யார்ட்டையாவது போய் இப்படிலாம் கதை விடுடி. பெத்த தாயே கலாய்க்கிற ரேஞ்சில் இருக்கேன். என்ன செய்யட்டும்? ஆமா, பஞ்சாயத்து நடந்துச்சுல, என்ன சொன்னாரு? கடைசி தங்க கம்மலை கொடுத்தாலும் இல்லையா? தங்க கம்மல்லாம் கொடுக்கல, அவ கவரிங்க தான் கொடுத்து ஏமாத்திருக்கா. அம்புச்சக்கா, இனிமே எனக்கு கம்மல்லாம் வேண்டாம், அதுக்கு உண்டான துட்டை தந்தா போறோம், துட்டை வாங்கித்தாங்கன்னு கேட்டாவோ. அவளும் 2 நாள் டைம் கேட்டிருக்கா. 2 நாள் கழிச்சு துட்டை கொடுப்பா. அப்படியா? ஏ அப்பா, நல்லவன் மாதிரி நடிச்சு எப்படிலாம் ஏமாத்திருக்கா பாரு. முழுங்கிட்டே பாருமா, அள்ளித்தா வரசா. ஏட்டி, மெதுவா சாப்பிட்டுட்டி, அப்பதான் தொப்பை போடாது. ஆமா, தொப்பை எங்கிட்ட இருந்து போடுறது? உடம்பே போட மாட்டேக்கு, இல்ல தொப்பை போடுமாம்லா? நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாதுடி. வேக வேகமா அள்ளி சாப்பிடக்கூடாது. தண்ணி அடிக்கிறவங்கள விட பாஸ்டா சாப்பிட்றவங்களுக்கு தான் ஏகப்பட்ட நோய் வருமா. அட போமா அங்கிட்டு. கல்ல தின்னாலும் கரையிற வயசு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ஒரு மடச்சி வாங்கிட்ட வந்து சொல்லுவேனா? எல்லாம் கேட்குற மாதிரி வாங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆச்சி ஆச்சி, இன்னுமா உங்களுக்கு கதை ஓடிட்டு இருக்கு? வா சின்ன பொண்ணு, அதுக்குள்ளேயுமே சாப்பிட்டுட்டு வந்துட்ட. ஒழுங்கா சாப்பிடுவியா மாட்டியாட்டி? இப்படி ஒல்லி ஆயிட்டே போற. 4 பேர் சாப்பிட்றத ஒத்த ஆள திங்க. இவள்கிட்ட இந்த கேள்வி கேட்குற கேள்வியை பத்தியா? ஏன் ஆச்சி பூச்சி, ஏன் உடம்பு வாக்கு அப்படி? எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டேக்கு. நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சமாவது நல்ல சத்தான பொருளா நல்லா சாப்பிடணும் டீ. நல்லா சாப்பிட்டு நல்ல உடம்பை ஏத்துற வழிய பாரு. இப்படி ஒல்லியா இருந்தனா எப்படி நீ வேலையெல்லாம் பாப்ப? வேலை பார்க்கறதுக்காக தெம்பு வேண்டாமா? இல்லாட்டா மட்டும் வேலை செஞ்சு கிழிச்சா ஒரு கதைக்கு லாய்க்காக மாட்டா. நல்லா சாப்பிடணும் சின்ன பொண்ணு. அந்த காலத்துலலாம் நாங்க களியும் கஞ்சியும் கூழுமா குடிச்சு வளர்ந்தோம். இப்ப எப்படி இருக்கோம் பாத்தியா? இந்த வயசுல கூட ஆச்சி எம்பிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமாச்சி ஆமாச்சி, நீ நல்ல வேலை பார்க்கிய. எனக்கு பாரு, கொஞ்ச நேரம் நிற்க முடியல, கால் வலிக்குது.
ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா கூறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. நீ எப்படியாச்சும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க? ஆ அது அந்த காலத்து சாப்பாடு அப்படி. நீங்களும் என்ன தின்னுட்டு அலையிறீங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸு, பீஸா, பர்கர்னு வாங்கி தின்னுக்கிட்டு அலைஞ்சா இப்படி தான் நோஞ்சா மாதிரி சொங்கியா இருப்பீங்க. நல்ல காய்கறியும் கீரையுமா நல்லா சாப்பிடணும் டீ. ஆச்சி ஆச்சி, நானும் சாப்பிட மாட்டேன், வெயிட் போட மாட்டேங்க. ஒரு 1/2 கிலோ ஏறுனா அதுக்கு அடுத்த நாளே ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லைன்னா பின்னாடி பிடுங்கிட்டு போயிடுது. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? என் மருமவளே, சாப்பிட்டதோட நிறுத்திடக்கூடாது. அதுக்கு நல்லா உழைக்கணும். உழைப்புக்கு தக்கனதான் திங்கணும். வீட்டு வேலை செஞ்சு ஓடி உழைச்சி தின்னாதான் உடம்புல ஒட்டும். அப்படி இல்லைன்னா நீ சொன்னியே பின்னாடி புடுங்குதுன்னு, அப்படிதான் புடுங்கிக்கிட்டு போகும். இந்த மாமியா கிளவி வேற லேசா கொஞ்சோண்டு கேப் கிடைச்சாலும் கிடைக்கிற கேப்லலாம் புகுந்து நம்மளை கலாய்க்குது. என்ன மருமவளே, உரைச்சதா? ஆமாத்தே, ஆமா, நல்லா உரைச்சது. ஆமா, மணி 8:30 ஆயிட்ட, தூங்கலையா இன்னும்? 2 பேரும் போய் தூங்குங்க நேரத்தோட. நல்லா தூங்குனாதான் யாரை கெடுக்கலாம் எவ குடிய கெடுக்கலாம்னு நல்லா யோசிக்க முடியும். அதனால நல்லா தூங்குங்க. என்னது? என்ன சொன்ன என்னைய பத்தி? அது இல்லத்தே, நல்லா தூங்குனாதான் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலை சொல்லிய பாருட்டி. நாளைக்கு ஊருக்கு போவதுக்கு எல்லாம் எடுத்து வை, துணிமணியெல்லாம். அட கடவுளே, தூங்கும் போது அதை வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டு போகுதே. என்ன மருமவளே, ஊருக்கு போகணும்னு எண்ணமே இல்லை போலையா உனக்கு? ஏன் பேத்தி இந்த ஆட்சியை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சு போவான்னு யோசிக்கா போல. அதுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் எங்க கூட சேர்ந்து கிளம்பி வாங்க. நான் எப்படிமா அங்க வந்து இருக்க? சின்ன பொண்ணுக்கு தாத்தா இருக்காரு, அவருக்கு உடம்பு முடியாத ஆளு பத்தியா அலைய முடியாது. அவரை விட்டுட்டு எனக்கு வர முடியாதுல. அது எப்படி? நான் மட்டும் இங்க ஒரு வாரமா வந்து கிடந்தேன், நீங்க அங்க வரதுக்கு யோசிப்பீங்களாக்கும்? ஐயோ சின்ன பொண்ணு மாமியாரே, நான் அதை பத்திலாம் யோசிக்கல. வாரேன், ஒரு நாள் சாவகாசமா வாரேன். அப்படி சொல்லுங்க. நான் மட்டும் உங்க வீட்டுல வந்து இருந்திருக்கேன். வாரம்மா வாரேன், எல்லாரும் குடும்பத்தோட ஒரு நாள் வாரம்மா. ஆட்டும் ஆட்டும். சின்ன பொண்ணு, உங்க மாமிய நல்ல மனுஷிட்டி, அவைகளை கொஞ்சம் அனுசரிச்சு போ. ஆச்சி, அந்த கிளவியை நம்பாத. நைட்டு தூங்க போற நேரத்துல இப்படி அட்வைஸ் பண்ணலாமா? தூங்க விடு. பேத்தி, என்ன இங்க படுத்துட்ட சோப்பாலையே? போய் ரூம்ல போய் படுத்து தூங்கு. ஆச்சி, இன்னும் என் புருஷன் வீட்டுக்கு வரல. அவர் வந்ததுக்கு அப்புறம் போய் தூங்குவேன். அது வரைக்கும் இங்கே சும்மா படுத்திருக்கேன். நீ போய் தூங்கு, நேரம் ஆகுது பாரு. அவர் என்ன இன்னும் ஆளை காணோம்? ஆச்சி வேணா இந்த சோப்பால தொடக்கி உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு எனக்கு காவலா காக்க போற? பேசாட்டி போய் படுத்து தூங்காச்சி. அப்ப சரி, நான் போய் படுக்கேன். லைட் இருக்கட்டுமா, அணைச்சிரட்டா? ஆச்சி, எனக்கு இருட்டுனா பயன் உனக்கு தெரியாதா? லைட்லாம் இருக்கட்டும், நீ பாட்டுக்கு போ. என்னமோ வெளியில தான் இவ வீரப்புலி மாதிரி பேசுவா, உள்ளுக்குள்ள சரியான தோட நடுங்கி. யாய் சின்ன பொண்ணு, எந்த கவலையும் இல்லாம நல்லா தூங்குறாளா? அவளுக்கு என்ன, தூங்கி விட்டால் அகப்பட்டவன் நான் அல்லவா? 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டாள். புருஷங்கார வந்திருக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டா இருக்க. இந்தா வச்சுக்கோ. அம்மா, யார் இனி அடிச்சது? யார் அடிச்சது? எதுக்கிட்டி கத்திக்கிட்டு இருக்க? என்னடி என்ன? நான் தான் அடிச்சேன். இனிமே அடி ஒன்னும் இடி மாதிரி விழ போகுது உனக்கு. என்ன மாப்பிள்ள தம்பி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரி, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி வந்து நீ அடிக்கிறீங்க? இந்த தம்பி என்ன பாட்டில் எல்லாம் கையில வச்சிருக்கு? எப்பா, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? என்ன பாட்டி, என்ன கேள்வி இது? ஏன் தாத்தாலாம் பீரு சரக்கு அடிக்க மாட்டாரா? ஹரி, என்ன இதெல்லாம்? இது என்ன புது பழக்கம்? எத்தனை நாளா உனக்கு இந்த பழக்கம் இருக்கு? என்ன ஹரி, நீங்க என் தலையில இடியை இறக்கிட்டீங்க. அப்போ என்னை ஏமாத்தினீங்களா? என் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்களே. என் மாமியை கிளவி, வாயை திறந்து பேசுங்க. சின்ன பொண்ணு, என் மாமா அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு இதெல்லாம் புதுசா தான் இருக்கு. போரு, அவன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். நான் என்ன வாயை மூடிட்டு இருக்கேன், கேட்க தானே செய்யறேன். என்ன இங்க சத்தம்? சின்ன பொண்ணு, இன்னும் சண்டையே போட்டுட்டு இருக்கீங்க? அம்புச்சக்கா, வாக்கா வா, இங்க பாரு. என் புருஷன் என்னை குடிச்சு போட்டு அடிக்காரு. நான் மோசம் போயிட்டேன்க்கா, நம்மளாம் மோசம் போயிட்டோம். ஐயோ, என்ன தம்பி இதெல்லாம்? உங்களை நான் அப்படி நினைக்கவே இல்லையே. நல்ல படிச்சவங்க, நல்ல நாகரிகம் தெரிஞ்சவங்க. என்ன தம்பி இதெல்லாம்? ஏய் சின்ன பொண்ணு, என்னடி ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கியா? ஒவ்வொருத்தரா உனக்கு ஏண்டிட்டு வராவோ. என்னடி என்ன? என்னமோ பெருசா மோசம் போயிட்டேன்னு கூச்சல் போடுறிய. என்னடி மோசம் போன? என்ன மோசம் போன? என்னைய விடவா? யாத்தே சின்ன பொண்ணு மாப்பிளைய இப்படி பேசுறது? சின்ன பொண்ணு, என்னாச்சு? என்ன
இங்க பாரு கீதாக்கா, பாரு, நான் மோசம் போயிட்டேன்க்கா, நான் மோசம் போயிட்டேன். அட கிறுக்கி, மோஷன் வந்து கக்கூஸ்க்கு போக வேண்டியதானே டி? எதுக்கு இப்படி கடந்து ஒப்பாரி இருக்கியே? அட பைத்தியக்காரி, நான் மோசம் போயிட்டேன், மோசம் இல்ல. என்னடி என்ன நாடகம் ஆடுறியா? உன்னைய கல்யாணம் பண்ணி நான் தாண்டி மோசம் போயிட்டேன், நான் தான் மோசம் போயிட்டேன். மாப்பிள்ள தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. அத்தே நீங்களாம் பேசாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு சமைக்க தெரியும், பாட தெரியும், ஆட தெரியும், ஓட தெரியும் சொல்லிக்கிட்டு இவளுக்கு ஒரு மண்ணு தெரியல. மண்டையை திறந்து பார்த்தா களிமண்ணு தான் இருக்கு. ஒன்னத்துக்குமே உதவாத இந்த தண்டமா இருக்க உதவாக்கரையை என் தலையில கட்டி வச்சுட்டு நாடகம் நடிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஏ ஹரி, நிறுத்துடா. என்ன பேசிட்டு இருக்க பெரிய ஆள்கிட்ட? என்ன? ஏம்மா நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு ஓரமா நில்லு. உனக்கும் சேர்த்து தான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். 32 முத்துக்கள் கொண்ட பெட்டியை சற்று மூடிக்கொண்டு இரும். அட கடவுளே கடவுளே கடவுளே, என்ன சின்ன பொண்ணு மாப்பிள்ள இப்படி மாறிட்டாரு? தம்பி, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் கழிச்சு இப்படிலாம் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. பெரியாள் மனசை நோகடிக்காதீங்க. அக்கா நான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எதா இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, பேசி சமாதானம் ஆயிக்கலாம். அக்கா என்னைய நம்புப்பா. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்து இருக்கேனே. சரக்கு இறக்கு போடுறதுக்கு கடை பக்கம் வருவியோ? ஐயையையோ, ஐயையோவா, அப்படி ஒரு பிராண்ட் இருக்கு? ஏ அம்மாடி. தம்பி தம்பி, அக்காவை பத்தி இப்படிலாம் பேசாதப்பா. என்னைய உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கோ. அக்கா அக்கான்னு சொல்றிய, இது நாள் வரைக்கும் ஒரு சொக்கா வாங்கி தந்திருப்பியா எனக்கு? கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆகுது, என் புருஷனுக்கே ஒரு சொக்கா வாங்கி கொடுத்தது இல்லப்பா. எங்க இனத்தாலேயே ஒதுக்கி வைக்கப்பட்ட எனிமினி நீலாம் பேசக்கூடாது. அங்க ஓரமா போ. யாத்தாடி, இவர்கிட்ட வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிட கூடாது. ஓரமா நின்று வேடிக்கையை பாப்போம். என் மாமியா கிளவி, என்னைய இப்படி நல்லா ஏமாத்திட்டியே. அடிச்சு நிறுத்தி இவள. நான் என்னடி பண்ணேன்? உன் மாவன் இப்படி குடிப்பான், தம் அடிப்பான். ஒரு ரவுடி பையா பொறுக்கி பையன் என்கிட்ட எத்தனை நாள் சொன்னையா? ஏய் சின்ன பொண்ணு, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுதி. எங்க அம்மா கிட்ட என்ன ரொம்ப ஏறுற? ஏடி சின்ன பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒழுங்காயிரு படிச்சு படிச்சு எல்லாரும் அட்வைஸ் பண்ணி பாடம் எடுத்தாவளடி. கொஞ்சமாவது கேட்டியா? பாரு டி பாரு, கணவன் அமைறதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. என் 4 முடி, எனக்கு இருக்கிற கடுப்புல இருக்கிற 4 முடியெல்லாம் அத்து புடுங்கி போட்டுருவேன். பேசாட்டி இருங்க. மாப்பிள, உங்களுக்கு என்ன கோவமோ என்ன வருத்தமோ எனக்கு தெரியல மாப்பிள. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், படுத்து தூங்குங்க. சண்டை பிரச்சனைலாம் வேண்டாம். கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் இப்படிலாம் சண்டை போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாப்பிள. நெஞ்சு வழியே வந்துடும் போல. தயவு செய்து வேண்டாம் மாப்பிள. என் மாவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க மாப்பிள. நான் வேணா உங்க காலில் விழுறேன். அட லூசு தாயே, போய் அவர் காலில் போய் விழுறீங்க. உனக்குலாம் வெக்கமா இல்ல? குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது அவர் காலில் போய் விழ போறியா? மூஞ்ச பாரு. சின்ன பொண்ணு நல்லா இருப்ப, வாயை கொஞ்ச நேரம் மூடிட்டு அமைதியா நில்லுட்டி. ஐயோ அத்தை, எனக்கு உங்க மேல கோபம்லாம் இல்ல. என்ன உங்க மவளை என் தலையில கட்டி வச்சு ஏமாத்திட்டீங்க, அந்த கோபம் தான். அதுக்கும் ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். வழியை கண்டுபிடிச்சிருக்கீரா? என்ன வழி? பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம், அடியே பஞ்சி. எது பஞ்சவர்ணமா? என்னங்க மாமோய்? அட இந்த நாதாரி இவ்வளவு நேரம் எங்க ஒளிச்சு வச்சிருந்தாரு? ஆமா, அக்காக்கு ஒரு வணக்கத்தை போடு. வணக்கம் அக்கா. வார கவுத்துக்கு தலையை திருக்கி போட்டுருவேன். ஹரி, என்ன இதெல்லாம்? இனிமே எல்லாமே இவதான். உனக்கு எல்லாத்துக்கும் ஒத்தாசையா இருப்பா சின்ன பொண்ணு. ஏ அப்பா, வாயை திறந்தாலே பால் அடைஞ்ச பூத பங்களா மாதிரிலாம் இருக்கு. எல்லாரும் என்னைய இப்படி பாக்குறாங்க. மாமா, என் ரூம் எங்க இருக்கு? பஞ்சவர்ணம், கொஞ்ச நேரம் போருமா, நான் கூட்டு போறேன். நீ ரொம்ப அழகா இருக்கியா, எல்லாரும் பார்த்து கண்ணு வைக்காங்க. இரு மாமா உனக்கு ரூமை காட்டுறேன், அங்க போய் இருந்துக்கோ. ஹரி, ஒரு அளவுக்கு தான் பொறுமை. பஞ்சவர்ணம், இதுதான் உன்னோட வருங்கால மாமியாரு. ஒரு வணக்கத்தை போடு, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அத்தை, என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ கருமம், என்னென்ன கருமத்தெல்லாம் என் கண்ணால பாத்துட்டு இருக்கேன். ஏம்மா, எப்படி என் செலக்ஷன்? உன்னோட செலக்ஷன் தான் மிஸ் ஆயிட்டு, என் செலக்ஷன் எப்பவும் மிஸ் ஆகாது. எப்படி பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஏன் அம்மா, என்ன வாங்கிட்டு தான் கேக்குறேன். எப்படி சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்குல மாட்டிக்கிட்டா என்ன, லாரியில மாட்டிக்கிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதானப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். சின்ன பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாளைக்கு வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.